சகரியா 11ஆம் அதிகாரம் பைபிளில் இருக்கிற வியாக்கியானம் செய்கிறதுக்கு ரொம்ப கடினமான வேத பகுதிகளில் இது ஒரு வேத பகுதி. இதை முழுமையாக ஒரே செய்தியில் இந்த அதிகாரத்தையே சொல்கிறதுக்கு தான் எனக்கு ஆசை. ஏன்னா ஒரே செய்தி தான் இந்த முழுமையாக வருது. ஆனால் அப்படி நான் ஒரே நாளில் அவ்வளோத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட முடியாது. ஆகவே நம்ம இதை என்ன செய்ய போகிறோம், 2 பகுதியாக பிரித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த வாரம் ஒரு பகுதி, அடுத்த வாரம் இன்னொரு பகுதி. இந்த பகுதியில் 2 விதமான மெய்ப்பர்கள். எத்தனை மெய்ப்பர்கள்? 2 விதமான மெய்ப்பர்கள், 2 விதமான ஆடுகள், மந்தைகள். அப்படி எடுத்துக்கிடுவோம். மெய்ப்பர்கள் எப்படி இருக்காங்க? 2 விதமாக இருக்காங்க. ஆடுகளும் எப்படி இருக்கு? 2 விதமாக இருக்கு. அதாவது இந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் செய்தியை சொல்லும் பொழுது சில நேரம் சிலர் என்ன செய்வாங்க, வாயை திறந்து பரிசுத்தாவியானவர் வருவார், வாயை திறந்து கர்த்தர் உரைக்கிறார் அப்படின்ட்டு வார்த்தையில் என்ன சொல்லுவாங்க, தரிசனத்தை சொல்லுவாங்க. சிலர் செய்கையின் வழியாக என்ன செய்வாங்க, அந்த தீர்க்க தரிசன செய்தியை சொல்லுவோம். சிலருக்கு வாழ்க்கை மூலமாகவே ஆண்டவர் என்ன செய்வார், அவங்க வாழ்க்கை பாடமே என்னவா மாறும், செய்தியாக மாறும். உதாரணத்துக்கு சொல்லுவோன்னா, எரேமியாவை பார்த்து கூப்பிட்டு, எப்போ நீ கொயவன் வீட்டுக்கு போ அப்படிம்பார். அங்கே போ, அங்கே உனக்கு நான் என்ன சொல்லுவேன், வார்த்தையே சொல்லுவேன். இவர் எங்கே போகிறாரு, கொயவனுடைய வீட்டுக்கு போகிறார். அங்கே சம்பவம் நடக்கு, அதை மையமாக வச்சு ஒரு செய்தி வருது. ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுவார், நீ வெறுங்காலா நட அப்படிம்பார். இன்னொரு தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுவார், நீ யுத்தத்தில் பதுகு குழியில் ஒளிஞ்சிக்கிடுறவன் மாதிரி நீ போய் என்ன செஞ்சுக்கோ, ஒளிஞ்சிக்கோ. உன் சாப்பாடை நீ நிறுத்து சாப்பிடு, உன் தண்ணியை நீ அளந்து குடி. ஏன் டயட் ஃபாலோ பண்ணுறதுக்காகவா? சுகரு கூடி போச்சு, ப்ரெஷரு கூடி போச்சு, அதனால் கொஞ்சம் டயட்டை மாற்றிக்கிடணுன்ட்டு ஆண்டவர் டயட்டிஷியனாக மாறிட்டாரா? இல்லை. தேசம் ஒரு மிகப்பெரிய அடிமைத்தனத்துக்குள்ளே, சிறைவாசத்துக்குள்ளே போகுது. அப்போ நீ நினச்ச அளவுக்கு சாப்பாடு உனக்கு கிடைக்காது, நினச்ச அளவுக்கு தண்ணி உனக்கு கிடைக்காது. கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் மத்திய அரசாங்கம் 500 ரூபா 1000 ரூபா செல்லாதுன்ட்டாங்க. திடீர்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் கிடந்து பதறி கஷ்டப்பட்டு சிலரெல்லாம் ரொம்ப ரொம்ப அந்த நேரங்களில் பலருக்கும் பெரிய பிரச்சனைகள். கல்யாணம் நடத்துறதுக்கு மொத்தமாக சேர்த்து வச்சுருந்தவங்க கஷ்டப்பட்டாங்க. இடங்களை வாங்கணுன்ட்டு மொத்தமாக சேர்த்து வச்சுருந்தவங்க பெரிய கஷ்டப்பட்டாங்க. சிலர் சூசைடே பண்ணிக்கிட்டாங்க. மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் 2000 ரூபாயை கொண்டு வந்தாங்க. அந்த 2000 ரூபாயை ஏடிஎம்மில் போய் லைனில் நின்று தான் எடுக்கணும். ஒரு நாளைக்கு 1 தாளா 2 தாளா 2 தாளா? ஆமாம், ஒரு நாளைக்கு 2 பேப்பர் நீங்கள் ஒருவருக்கு லைனில் நிற்கணும். அந்த நாட்களில் மக்கள் ரொம்ப சிரமப்பட்டாங்க, மிகப்பெரிய சிரமத்தை அனுபவித்தாங்க. தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வாழ்க்கை மூலமாக என்ன செய்கிறார், செய்தியை சொல்கிறார். இன்னொரு தீர்க்கதரிசிட்ட போய் சொல்கிறார், ஏப்பா நீ போய் இந்த விபச்சார வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை என்ன செய், கல்யாணம் முடிச்சுக்கோ. இவர் தீர்க்கதரிசி. ஆனால் இவர் எதை செய்ய வேண்டியிருக்கு, ஒரு வாழ்க்கை சரியில்லாத பெண்,
அது எப்படிங்க? அதெல்லாம் கேட்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், இவர் செஞ்சார். செய்தி என்னன்னா, தேசம் என்னை விட்டு சோரம் போயிடுச்சு. அப்போ இந்த செய்தியை இவர் வாழ்க்கையாக என்ன செஞ்சு காட்ட வேண்டியிருக்கு? வாழ்ந்து காட்ட வேண்டியிருக்கு. அப்போ இந்த தீர்க்கதரிசி இவர் ஒரு இடத்துல இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு இடத்துல செய்தி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த அந்த இடத்துல இருக்கிற மக்கள் இவனுடைய மனைவியை சொல்லி, இந்த பொண்ணு அங்கே அவங்க கூட இருந்ததை நான் பார்த்தேன். எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்கள் அப்படி தான் இருக்காங்க. என் ஜனங்க. அப்போ செய்தியை இவங்க வாழ்ந்து காட்ட வேண்டியதாக என்ன செஞ்சிச்சு இருந்தது. அந்த மாதிரி இங்கே நம்ம சகரியா ஒரு செய்தியாக வாழ்ந்து காமிச்சிருக்கிறார். இந்த பகுதியில் 2 விதமான மேய்ப்பர்கள், 2 விதமான மந்தை. சரி, இப்போ நமக்கு காலம் அருமை கருதி பகுதியை நம்ம சுருக்கமாக என்ன செய்ய போகிறோம், பார்த்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம். நாம் பார்க்கக்கூடிய முதல் பகுதி சகரியா 11ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். இதை நம்ம எடுத்துக்கிட போகிறோம். இன்றைக்கி செய்தியை நீங்கள் நல்லா கவனிக்கணும், அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். எப்போவுமே அப்படி தான். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக என்ன செய்யணும், கவனிக்கணும். 11ஆம் அதிகாரம் 3 வசனங்கள் நியாய தீர்ப்பு. 3 வசனம் நியாய தீர்ப்பு. 4வது வசனத்திலேருந்து 11வது வசனம் வரைக்கும் அதுக்கான காரணம். அதாவது 17 வரைக்கும் அதுதான் காரணம். ஆனால் நம்ம இன்னைக்கு எவ்வளோ தான் பார்க்க போகிறோம்? எல்லாம் 2 கொண்டு போயிடுவோம். அப்படின்னா தான் நமக்கு புரிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 3 வசனங்களை பாருங்க. லீபனோனே, அக்கினி உன் கேதுரு மரங்களை பட்சிக்கும்படி உன் வாசல்களை திற. தேவதாரு விருட்சங்களே புலம்புங்கள், கேதுரு மரங்கள் விழுந்ததே, பிரபலமானவைகள் பாழாக்கப்பட்டன. பாசானின் கர்வாலி மரங்களே புலம்புங்கள், அரணுள்ள சோலை கீழே தள்ளப்பட்டது. மேய்ப்பர்களின் மகிமை அழிந்து போனபடியால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. 3 வசனத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. லீபனோன், அதாவது லெபனான் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இன்றைக்கி லெபனான் அப்படிங்கிறது ஒரு தேசம் இல்லையா? இஸ்ரவேலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, இஸ்ரவேலுக்கு ஒரு எதிரி நாடும் கூட. ஆனால் அந்த லீபனோன் அப்படிங்கிறது மிகப்பெரிய வளம் பொருந்திய நாடு. அந்த நாடு பார்த்தீங்கன்னா அடர்ந்த மரங்கள் அதிகம் இருக்கக்கூடிய, காடுகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப செழிப்பான நாடு. அந்த நாட்டில் மக்கள் கம்மியாக இருப்பாங்க, மரங்களும் காடுகளும் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாடு. உங்களுக்கு தெரியுமா, சாலமோன் மன்னன் ஆலயம் கட்டும் பொழுது அதிகமாக அங்கேருந்து எதை பயன்படுத்தினார்? மரங்களை பயன்படுத்தினார். சாலமோன் மன்னன் மாளிகை கட்டுகிறதற்கு, அரண்மனை கட்டுறதுக்கு அங்கேருந்து மரங்களை பயன்படுத்தினார். அவருக்குன்னு தங்குகிறதற்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஹவுஸ், ஒரு பெரிய லீபனோனுடைய வனக்காடுன்னு சொல்லி அழைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸை இதனால் செஞ்சார். இன்றைக்கும் வீடுகள் கட்டும் பொழுது, ஆடம்பரமாய் வீடுகள் கட்டுறவங்க மர வேலைப்பாடுகளில் என்ன செய்வாங்க? அதிக கவனம் செலுத்துவாங்க. அந்த வீட்டினுடைய நிலக்கால் அது 10 லட்சங்க அப்படிம்பாங்க, 20 லட்சம் அப்படின்னு இல்லை, சும்மா ரொம்ப சர்வசாதாரணமாக என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இந்த மர வேலைப்பாடுங்கிறது அது ஒரு மிகப்பெரிய அழகு. இப்போ நம்ம வாசித்த இந்த 3 வசனத்துலையுமே மேன்மை, உயர்வு,
பெருமை, ஆடம்பரம், இதனால் உண்டாகக்கூடிய கர்வம், மமதை, கடினம், இது நியாய தீர்ப்புக்கு நேரம் நடத்துது. எதுக்கு நேரம் நடத்துது? நியாய தீர்ப்புக்கு நேரம் நடத்துது. இந்த 3 வசனத்தை நீங்கள் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தோடு ஒரு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். போன வாரம் நம்ம என்ன செய்தி சொன்னோம்? பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், ரட்சணியத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படி ரட்சணியத்துக்காக வேண்டி ரட்சணியத்திற்காக தங்களை அர்ப்பணிக்கிறவர்களை நான் பலப்படுத்துவேன், நான் திரும்பவும் நிலைக்க பண்ணுவேன், நான் பெருக பண்ணுவேன். இது யாருக்கு? செய்தியை உள்வாங்கி செய்திக்கு ஏற்ப தங்களை அர்ப்பணிக்கிறவர்களுக்கு இது. இப்ப செய்தியை உள்வாங்க விரும்பாம நான் இந்த வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு நிற்கிறேன் நினைக்கிறவங்களுக்கு 11ஆம் அதிகாரத்தின் செய்தி. 11ஆம் அதிகாரத்தின் செய்தி என்ன? வாசல்களை திற. எதுக்கு திறக்கணும்? இன்னைக்கு நாம 24ஆம் சங்கீதம் வாசித்தோம் தெரியுமா? ஒரு காரணத்துக்காக தான் வாசித்தோம். 24ஆம் சங்கீதத்தில் வாசல்களே உயருங்கள், வாசல்களே உயருங்கள், திறவுங்க, அநாதி கதவுகளே உயருங்கள். ஏன்? மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். மகிமையின் ராஜா உனக்குள்ள உட்பிரவேசிக்கும் போது என்ன நடக்கும்? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இந்த இடத்துல 3 முக்கியமான விஷயங்களை பார்க்க, 3 வார்த்தைகள். அப்படி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அதுக்குள்ள போல ஒரு ஒப்புமைக்காக தான் நான் அதை கொண்டு வரேன். 3 வார்த்தைகளை நாங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஆசீர்வாதம் சொல்லுங்க, அப்புறம் ரட்சிப்பு. ஆசீர்வாதம், ரட்சிப்பு, நீதி. உனக்குள்ள மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறதுனால் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது, உனக்கு ரட்சிப்பு. அதாவது உலகத்தில் இருக்கிற செல்வங்கள், கணங்கள், வளங்கள், இவை எல்லாவற்றுக்கும் மேலான பிரதான செல்வம் ரட்சிப்பு. வேதம் சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தியும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா ஒண்ணுமே கிடையாது. உலகம் முழுசு ஒன்றை இருக்கு, ஆனா உன் ஜீவனை நீ நஷ்டப்படுத்திட்டனா ஆதாயம் இல்லை. உலகத்தில் எனக்கு ஒண்ணுமே இல்லை. கிறிஸ்துவை நான் என்னுடைய இரட்சகராக ஆண்டவராக ஏற்றிருக்கிறேன்னு சொன்னா, இந்த பூமியில் நீ பெரிய வாழ்க்கை வாழலைனாலும் உனக்கான ரட்சிப்பு நிச்சயமா இருக்கிறது, உனக்கான மேன்மை நிச்சயமா இருக்கு. சரி, இது யாருக்கு? நான் நேற்று போன வாரம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டி தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு, ரட்சிப்பு இருக்கு, நீதி இருக்கிறது. ஆனால் எதிர்த்து நிற்கிறவர்கள் வாசலை எதுக்கு திறக்க வேண்டியிருக்கு? அக்கினி பட்சிக்கும்படி. அதாவது நீ ஆசீர்வாதத்திற்காகவும் ரட்சிப்பிற்காகவும் நீதிக்காகவும் உன் கதவை திறக்கலன்னு சொன்னா, நீ ஆக்கினைக்காக உன் வாசலை திறக்க வேண்டியது வரும். ஒன்று, நற்செய்திக்கு உன் வாழ்க்கை திறக்கப்பட்டிருக்க வேண்டும், ரட்சிப்புக்கு உன் வாழ்க்கை திறக்கப்பட்டிருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால், அங்கே உனக்கு அடைக்கப்பட்டது என்று சொன்னால், ஒரு நாளில் நியாய தீர்ப்புக்காக உன் வாசல் திறக்கப்பட வேண்டியதாக இருக்கும்.
அது என்ன செய்ய போகுது? உன் மரங்களை பட்சிக்க போகிறது. அதாவது அன்னைக்கு லீபனோன்ல இருந்த மிகப்பெரிய வலிமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய அரண் அப்படிங்கிறது என்னன்னா அவங்களுடைய காடுகள் தான். அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் இயற்கையாகவே சில பவுண்ட்ரி, சில பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்கு. அந்த பாதுகாப்பை தாண்டி போகிறதுங்கிறது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மலைகளுக்கு மத்தியில் இருக்கும். அப்போ அந்த வளங்களை எல்லாம் தாண்டி ஊடுருவி போய் எதிரியால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற நிலைமை இயல்பாகவே இருக்கும், இயற்கையாகவே இருக்கும். லீபனோனுக்கு இயற்கையாகவே இருந்தது அதனுடைய அடர்ந்த காடுகள். அது அவங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. ஆண்டவர் சொல்கிறாரு, அதை அக்கினி பட்சிக்கும். இப்போ இதில் நம்ம டீட்டெயில்டாக போகிறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. ஆனால் அதில் சில வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கணும்னு விரும்புகிறேன். இந்த கேதுரு மரங்கள், தேவதாரு விருட்சங்கள், கருவாளி மரங்கள், இது எல்லாமே உயர்வுக்கு சொல்லப்பட்டவை. எல்லாமே டாப்பாக இருக்கக்கூடிய வுட்ஸ், மரங்கள், விலை உயர்ந்தவை. அதனால தான் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லியிருக்கு? மகிமை, இதெல்லாம் அங்கே சொல்லப்படுகிறது. இதை நீங்கள் இதே மாதிரி நிறைய இடங்கள்ல ஆண்டவருடைய வசனம் வருகிறத நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கு ஏற்புடைய, இதுக்கு ஒத்து வரக்கூடிய இன்னும் ஒரே ஒரு வேத பகுதியை நான் காமிச்சிட்டு அடுத்த பகுதி கடந்து போக விரும்புகிறேன். ஏசாயா 2ஆம் அதிகாரத்தில் 11ஆவது வசனத்துலேருந்து 17ஆவது வசனம் வரைக்கும் சீக்கிரமாக பாருங்கள். நரரின் மேட்டுமையான கண்கள் தாழ்த்தப்படும். இங்கே தான் விஷயமே இருக்கு. மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும். மனுஷரின் வீராப்பு தனியும். கர்த்தர் ஒருவரே. யாருங்க? கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். இப்போ நீங்க அந்த வசனங்களை அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதுல சில வார்த்தைகளை நான் சொல்றேன், நீங்க அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. பெருமை, மேட்டிமை, உயர்ந்தவை, ஓங்கல், உன்னதம், அரண், கப்பல்கள், இதெல்லாம் எதை சொல்லுது? பெரிய டாம்பீகம், மாட்சிமை, மேன்மை, உயர்வு. அதாவது நம்ம உயரமும் உன்னதமுங்கிறது ஆண்டவருக்கு சொல்லணும். ஆனால் உனக்கு இந்த உயரமும் உன்னதமும் இருக்கிறது உன்னை மேட்டிமை அடைய செய்கிறது. விளைவு என்ன? 17ஆவது வசனத்தை பாரு. அப்பொழுது நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும். மேட்டிமை தாழ்ந்து வீராப்பு தனியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். இப்போ என்ன பிரச்சனைனா, நீ 10ஆம் அதிகாரத்தில் அர்ப்பணித்தவர்கள், ஆனால் 11ல் கீழ்ப்படியாத ஜனங்கள் அவர்களுடைய மேட்டிமையின் நிமித்தம் தாழ்த்தப்படுகிறார்கள். விளைவு என்ன நடக்கும்? அது நிமித்தம் அலறுகிற சத்தம். முந்தின அதிகாரத்தில் மகிழ்ச்சியின் சத்தம் சொன்னோம் இல்லையா? உன்னை நிலைத்திருக்க பண்ணும் பொழுது, உன்னை பலப்படுத்தும் பொழுது நீ களி கூறுவாய். உனக்கு கலிகூறுதல் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. ஆனால் இங்கே அலறுதலின் சத்தம், கூக்குரலின் சத்தம், பால சிங்கங்கள் கர்ச்சிக்கிற சத்தம். வேறு வார்த்தையில் சொல்லுவோம்னா, பாலசிங்கம் இங்க அழிவு ஏற்பட்டதனால் அது இருக்கக்கூடிய உறைவிடம் அகன்று போய்விட்டது. அது அங்க போய் தங்க முடியாத நிலைமை ஏற்படுகிறது. ஆகவே புலம்பலும் அலறலும் வீராப்பும். இந்த இடத்துல சொல்ற மேய்ப்பரின் மகிமைங்கிறது என்னது? ராஜாக்களுடைய மகிமை, தலைவர்களுடைய மகிமை, உயர்வானவருடைய மகிமை. அப்போ இதெல்லாம் நமக்கு எதை சொல்லுது? நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அதை 3 வசனம் சொல்லுது. அப்போ நியாய தீர்ப்புக்கு காரணம் என்னங்க? காரணம் 4ஆவது வசனத்திலிருந்து 11ஆவது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் நம்ம காரணத்தை பார்க்க போகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கொலையுண்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய். அவைகள் என்ன ஆடுகள்? கொலையுண்கிற ஆடுகளை
மேய்க்க கடவாய். சரி, அவைகளை உடையவர்கள் அவைகளை கொன்று போட்டு தங்களுக்கு குற்றமில்லை என்று எண்ணுகிறார்கள். இந்த இடத்துல இந்த உடையவர்கள் அப்படிங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அதை விலைக்கு வாங்கினவங்க அப்படி புரிஞ்சுக்கோங்க. சரி, காசு கொடுத்து வாங்கினவங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அவைகளை விற்கிறவர்கள். அதனால தான் அடுத்த வார்த்தை என்னது, அதாவது அங்கே 2 ஆட்கள் இருக்காங்க. இப்போ நீங்கள் பத்திரம் முடிக்கும்போது என்ன எழுதுவாங்க, ஒரு பக்கம் பையர் இருப்பார், இன்னொரு பக்கம் செல்லர் இருப்பார், அப்படி தானே? வாங்குகிறவர்கள் இல்லை கிரயம் கொடுக்கிறவர்கள், கிரயத்துக்கு வாங்குறவங்க, அப்படி 2 பார்ட்டி இருக்கும். அதை தான் இங்கே புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ அதை உடையவர்கள், அதாவது விலைக்கு வாங்கினவங்க என்ன செய்கிறாங்களாம், கொண்டு போடுறாங்க. என்ன சொல்கிறாங்க, தங்களுக்கு குற்றமில்லைங்காங்க. அவைகளை விற்கிறவர்கள். சரி, விற்கிறவங்க என்ன செய்றாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் glory to God, அல்லேலூயா, நாங்க என்ன ஆயிட்டோம், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் ஆனோம் என்கிறார்கள். நான் பணக்காரனானேன், இது கர்த்தரால் உண்டாயிற்று, நான் நிறைய நிறையா கோடி கோடியா. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது ஆசை, கோடி கோடியா சம்பாத்தியம் பண்ண, கர்த்தரால் ஆயிற்று. விற்கிறவன் சொல்றான். அவைகளை மேய்க்கிறவர்கள். இன்னொரு கூட்டம் சொல்லியிருக்கு, 3வது கூட்டம். ஒன்று வாங்கிறது, இன்னொன்று விற்கிறது, இன்னொன்று மேய்க்கிறது, பழக்கிறதா வளர்க்குறது. ஓகே, அதாவது வாங்கினவன் மேய்க்கிறதுக்கு ஆட்களை ஏற்படுத்தியிருப்பான்ல, கூலி மேய்ப்பர்கள், அப்படி புரிஞ்சுக்கோங்க. மேய்க்கிறவர்கள் அவைகள் மேல் இரக்கம் வைக்கிறதில்லை. இதில் இது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு வெறுமனே அப்படி வந்திருக்கு. அதில் குறிப்பாக அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, பெண் ஆடுகள், அது மேலே கூட அவங்களுக்கு என்ன இல்லை, இறக்கம் இல்லை. இப்போ ஆடு பெருகணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்வாங்க, அதை தான் நிறைய என்ன செஞ்சுருப்பாங்க. ஏன், அதுதான் குட்டி போடும், அதனால தான் என்ன வரும், பெருக்கம் வரும். இவன் வளர்ச்சிக்கு தேவையானதை கூட என்ன செய்ய மாட்டேங்கான், யோசிக்க மாட்டேங்கான், அதை வெட்டுறான். கிடாவை வெட்டல, வளர்ச்சிக்கு, உன்னுடைய செல்வத்துக்கு, உனக்கு மேன்மைக்கு வரக்கூடியதை வெட்டுறான். இதை எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? அதாவது இந்த விற்கிறது அப்படிங்கிறது ஒரு வசனத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் கர்த்தரே விற்று போட்டார் அப்படின்னு வசனம் வரும். நிறைய இடத்துல வரும், ஒரே ஒரு வசனம் தான் நான் காமிச்சு கொடுக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகளில் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அதாவது யோசுவாவின் நாட்கள்ல மக்கள் நல்லா இருந்தாங்க. அதுக்கு அப்புறம் இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அடுத்து வந்த சந்ததி எப்படி சந்ததியா இருக்கு, கர்த்தரையும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதாவது ஏன் சந்ததியோட கர்த்தருக்கா வாழ்கிற வாழ்க்கை முடிஞ்சு போயிடக்கூடாது. எங்கள் அம்மா அப்பா ஆண்டவர்கிட்ட ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருந்தாங்க, நான் அப்படி கிடையாது, கிறிஸ்தவ வீட்டில் பிறந்துட்டேன், வாழ்கிறேன். அப்போ சந்ததிக்கு இருக்கக்கூடிய அந்த பசி, தாகம், வைராக்கியம், ஆண்டவர் மேல இருக்கிற பற்று அடுத்த சந்ததியில் குறையுது. அப்படி அடுத்த சந்ததியில் குறைஞ்சிச்சின்னு சொன்னா அதுக்கு அடுத்த சந்ததியில் இதுதான் அநேகருடைய வாழ்க்கையின் சித்திரம்.
உன்னுடைய சந்ததி கர்த்தருக்குள் இருக்கணும்னா முதல்ல நீ கர்த்தருக்குள் இருக்கணும். உன் சந்ததி கர்த்தருக்கு உண்மையா நடக்கணும் நீ விரும்பினா நீ முதல்ல கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறத உன் சந்ததி பார்க்கணும். பொதுவாக ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம வாய் வழியாக சொல்கிற புத்திமதியை விட நம்ம செயல் வழியாக எதை தப்பாக செய்கிறோமோ அதை தான் நம்ம பிள்ளை படிக்கும். வாய் வழி புத்திமதியெல்லாம் அது என்னங்க, அது ஒரு ஐடியல் லைஃபு. அதுக்கு எங்கள் அம்மா அப்பா அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் அந்த மாதிரி அவங்க நடக்க மாட்டாங்க. அதனால் நான் என்ன செய்ய வேண்டாம், அதை கடைப்பிடிக்க வேண்டாம். நானும் அதே மாதிரி சொல்லிக்கிடுவேன், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிக்கிடுவேன். ஆனால் நான் வாழ்கிறது அப்படி என்ன செய்ய மாட்டேன். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் சீரழிகிறது. அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்குரிய வாழ்க்கை வாழாமல் இருக்கிறதற்கு காரணம், இந்த வசனத்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த தலைமுறை கர்த்தருக்கு நேராக வேண்டுமென்றால் நீ, அடுத்த தலைமுறைக்கு காரணமாக இருக்கிற நீ கர்த்தரோடு எப்படி இருக்கிறாய்? நீ நல்லா இல்லாம உன் சந்ததி நல்லா இருக்கணும் நீ எதிர்பார்க்க கூடாது. உன் தலைமுறையில் உனக்கு முன் சென்ற பரிசுத்தவான்கள் பின் வைத்து போன நல்வழிகளைப் போல, மேன்மையான வழிகளைப் போல உன் சந்ததிக்கு நீ நல்ல வழியை, மேன்மையான வழியை வச்சுட்டு போறியா, இல்லை தவறான வழியை வச்சுட்டு போறியா? வசனத்தை பாருங்க. கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேற சந்ததி அவர்களுக்கு பின். கேள்வி என்னன்னா, உன் சந்ததி கர்த்தரை அறிந்த சந்ததியாய், கர்த்தருடைய செயலை அறிந்த சந்ததியாய் இருக்கணும்னு சொன்னா நீ அதை உன் வாழ்க்கையில வெளிப்படுத்த வேண்டும். நான் கர்த்தரை அறிந்தவன்னா அதுக்குரிய வாழ்க்கை முறையில் அது வெளிப்படணும். கர்த்தருடைய செயலை நான் பார்க்கிறேன்னு சொன்னா அந்த செயலை நான் பார்க்கிறேன்னு சொல்லி எனக்குள்ளே வச்சிருக்க கூடாது. அந்த செயலை என் குடும்பத்தில் நான் பேசணும், என் பிள்ளைகளிடத்தில் பேசணும். பாத்தியா நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, நான் இப்படி இருந்தேன், கர்த்தர் என்ன இப்படி நடத்தியிருக்கிறார், இன்னைக்கு நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர். உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த பண்டிகையெல்லாம் ஆண்டவர் சொன்னாரே, பண்டிகைகளுடைய நோக்கமே என்ன தெரியுமா? கம்மமரேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நினைவு கூறுதல். நினைவு கூறுதலின் நோக்கம் என்ன? நன்றியின் வெளிப்பாடு. அந்த நன்றியின் வெளிப்பாடை உங்க பிள்ளைகளுக்கு புகட்டுகிறீர்களா? நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், நம்ம பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்குறோம், ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு கர்த்தர் நமக்கு செய்த செயலையும் கர்த்தர் நம்மை நடத்தின விதத்தையும் புகட்டுகிறோமா? இதை நீங்கள் செய்யலைன்னு சொன்னால் அடுத்த தலைமுறை கர்த்தருக்காக உண்மையாக இருக்க முடியாது. இதில் நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற முடியாது. அது உங்கள் கையில் கர்த்தர் அந்த காரியத்தை கொடுத்துருக்கிறார். அந்த பொறுப்பு ஒவ்வொரு தலைவனுக்கும், ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. ஒவ்வொரு தகப்பனுக்கும், ஒவ்வொரு தாய்க்கும் அந்த பொறுப்பு இருக்கு. எங்க அம்மா அப்பா எப்படி இருந்தாங்க, நான் எப்படி இருக்கிறேன்? இதே கேள்வியை என் பிள்ளை கேட்கும். அப்போ அதற்கு உரிய முன் உதாரணமான வாழ்க்கை நான் வாழ்கிறேன்னா? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சரி, நம்ம பாயிண்ட் வேறு, ஆனால் அதை சொல்லணும்னு தோணுச்சு, என்னால் சொல்லிட்டேன். இஸ்ரவேலுக்காக கர்த்தர் செய்தது அறியாத சனம் வந்துச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க பாருங்க, அடுத்த வசனத்தை. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து என்ன செஞ்சாங்க? பொல்லாததை செஞ்சாங்க. பாகால்
பாகால்களை சேவித்து விக்கிரகத்தை சேவிச்சாங்க. தங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க? விட்டுட்டாங்க. விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை, அதாவது கர்த்தரை விட்டுட்டு வேற பக்கம் பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். சரி, அதனால அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து, இந்த வார்த்தையை கவனிங்க, என்ன செஞ்சாராம்? ஒப்பு கொடுத்து. அவர்களை ஒப்பு கொடுத்துனா என்னது? நம்ம பாட்டு பாடுறோம், ஒப்பு கொடுத்தீரையா அப்படின்னு பாடுறோம்ல. ஒப்பு கொடுக்க, நான் ஒப்புவித்தேன் ஐயனேங்கும், அர்ப்பணிக்கிறேன், கொடுத்தாச்சு. ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞர் கையில விற்று போட்டார். என்ன செஞ்சிட்டாரா? ஒப்பு கொடுத்தார், வித்து போட்டார். நல்லா இருக்குல்ல? அப்போ என்ன அர்த்தம்? விற்கிறதுனா என்னது? சத்துரு கையில் அடிமையாக விட்டு கொடுத்துருது. அதை தான் இங்கே என்ன செஞ்சுருக்கு? இதை உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சகரியாவுக்கு வந்துடுங்க. சகரியா 11ஆம் அதிகாரத்தில் விற்கிறவங்க, இப்போ கர்த்தர், நீ கர்த்தருடைய வழியில் நடக்காத போது அவர் உன்னை என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஒப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் இங்கே அப்படி வாங்கினவங்கன்னு இருக்காங்க பாருங்க, அவர்கள் புறஜாதிகள் இவர்களை கடினமாக நடத்தினாங்க. அதனால தான் பல இடங்களில் பாபிலோனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம், அசிரியாவுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம், பெலிஸ்தியாவுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம். ஏன்னா இவங்க கையிலெல்லாம் ஒப்பு கொடுத்தாரு. ஆனால் இவர்களை போதுமான அளவுக்கு கண்டிச்சுட்டு அதோடு விட்டுருக்கணும். ஆனால் இவங்க நமக்கு தான் வந்தது வாய்ப்புன்னு சொல்லி அவனுடைய நீதி நெறியெல்லாம் கடந்து அவர்களை தண்டித்தப்போ ஆண்டவர் இவர்களை திரும்ப கடிந்து கொண்டார். சரி, இப்போ காரியம் அப்படி இருக்கு. இப்போ தொடர்ந்து உள்ள பகுதியை பாருங்க. நான் இனி தேசத்து குடிகளின் மேல் இரக்கம் வைக்க மாட்டேன். ஏன்? அவங்க என்ன விட்டு போயிட்டாங்க. இரக்கம் வையாமல் மனுஷரில் யாவரையும் அவனவனுடைய அயலான் கையிலும் அவனவனுடைய ராஜாவின் கையிலும் அகப்பட பண்ணுவேன். அவர்கள் தேசத்தை அழித்தும் நான் இவர்களை அவர்கள் கைக்கு தப்புவிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா அவங்க என்ன விட்டு விலகி போயிட்டாங்க, அதனால நானும் விட்டு கொடுத்துட்டேன். அதான் அதனுடைய பொருள். சரி, இப்போ நீங்கள் அந்த 4வது வசனத்தில் ஒரு கமாண்டு. என்ன கமாண்டு? கொலையுண்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய். இது சகரியாவுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இப்போ அதை 7வது வசனத்தில் சகரியா நடைமுறையில் செஞ்சு காட்டுறாரு. இதை வாழ்ந்து காட்டுகிறார். 7வது வசனத்தை பாருங்க. கொலையுண்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன். சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன். 2 கோல்களை எடுத்து, இப்ப அவர் மேய்க்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. மேய்க்கிறவர் என்ன செய்யறாரு? 2 கோல்கள். கோல் அப்படின்னா என்னது? மேய்ப்பனுடைய கோல், மேய்ப்பன ஸ்டாஃப்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. பைபிளில் சொல்லியிருக்கு, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த மேய்ப்பனுடைய கோல், மேய்க்கிறவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமானது. ஆடுகளை வழி நடத்துகிறதுக்கு அவங்களுக்கு அந்த குச்சி தேவை. ஓகே, இப்போ அவர் 2 குச்சி வச்சிருக்கிறாரு. 2 கோல்களை எடுத்து, ஒன்றுக்கு என்ன பேரு? அனுக்கிரகம். அப்படின்னா என்னது? என்னமோ கிரகம். அனுக்கிரகம்னா என்னது? ஆசீர்வாதம், இரக்கம். நல்ல ஒரு வார்த்தைன்னா ஃபேவர் அப்படிம்பாங்க. சிலது நம்ம ஆங்கிலத்தில் சொன்னால் தான் நமக்கு புரியும். ஃபேவர்னா என்னது?
சாதகம், தயவு, உங்கள் மேலே உங்களை தெரிஞ்சிருக்கிறாரு. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதான் ஃபேவர். ஒரு ஸ்டிக்குக்கு பேர் என்னது? அனுக்கிரகம், ஆசீர்வாதம். இன்னொருதுக்கு பேரு ஒன்றுக்கு நிக்கிரகம் என்றும் பெயரிட்டு. அது என்ன நிக்கிரகம்? தண்டிக்கிறதா? ஆக்சுவலாக இந்த வார்த்தை நம்ம கொஞ்சம் சரியான ஒரு மொழிபெயர்ப்பு இல்லை. இந்த இடத்துல என்ன வரணும்னு சொன்னால் யூனிட்டி அல்லது யூனியன், ஒன்றிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டால் சரியாக இருக்கும். என்னது? ஒன்றா இருக்கிறது, ஒற்றுமை. அதான் அதை வர வேண்டிய வார்த்தை நம்ம கொஞ்சம் மாறி வந்திருக்கு. இப்போ இந்த ரெண்டு வார்த்தையும் இஸ்ரவேல் ஜனத்துக்கு நீங்கள் பொருத்தி பாருங்கள். இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா ஜாதிகளுக்கு மத்தியில் உன்னை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை நான் தெரிஞ்சுக்கிட்ட போது நீ பெரிய ஜனக்கூட்டமாக இருந்ததுனால உன்னை நான் சூஸ் பண்ணலை. நீ எல்லா ஜனத்துலையும் கொஞ்சமான ஜனமாக இருந்த, அதனால் நான் உன்னை சூஸ் பண்ணேன். உன்னை நான் தெரிந்து கொண்டேன். உன்னை தெரிந்து கொண்டதுக்கு காரணம் உன்னில் இருக்கக்கூடிய மேன்மையை பார்த்து, உன்னில் இருக்கக்கூடிய அழகை பார்த்து, உன்னில் இருக்கக்கூடிய அலங்காரத்தை பார்த்து நான் உன்னை தெரிஞ்சுக்கிடலை. கடைக்கு போகிறீங்க, சின்ன வெங்காயம் வச்சுருப்பாங்க. அவர் கடைக்காரர் பார்க்காரான்னு பார்த்துக்கிட்டே அவர் அள்ளிட்டு வாங்கம்பாங்க. என்ன செய்யக்கூடாது? பொறுக்கக்கூடாது. அள்ளிட்டு வாங்கம்பார். அவர் வேறு பக்கம் சரக்கு கொடுக்காரான்னு பார்த்துக்கிட்டே நம்ம கிள்ளி எடுப்போம். கோவம் வந்துடும். ஏன்? சின்ன வெங்காயம், அதுக்கு பேரே சின்ன வெங்காயம். ஆனால் அதில் பெரிய வெங்காயமாக எடுத்தால் தான் நமக்கு வேலை சுலபம். அப்போ நம்ம இருக்கிறத எதை சூஸ் பண்ணுவோம்? சுலபமானது, சிறந்தது, நல்லது. ஆனால் ஆண்டவர் நம்மளை அப்படி பார்த்து சூஸ் பண்ணலை. இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டுமோ அப்படி தெரிந்து கொள்ளவில்லை. ஃபேவர், இரக்கம், கிருபை, அவருடைய தெரிந்தெடுப்பில். நான் சொல்கிறேன், அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்களையும் என்னை தெரிந்து கொண்டதுலையும் ஆண்டுடைய இரக்கம் இருக்குது. என்னுடைய மேன்மையை பார்த்து, என்னுடைய பக்தியை பார்த்து, என்னுடைய நல்ல வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் என்னை தெரிஞ்சுக்கிடலை, என் மேலே அவர் வச்ச இரக்கம். ரெண்டாவது யூனியன், ஒன்றிப்பு. அப்படின்னா என்னென்னா, இந்த இஸ்ரவேல் ஒரே நாடாக தான் இருந்துச்சு. ஆனால் சாலமோன் செய்த தவறு, ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி சொன்னார், ஒரு ஷாலை 12 துண்டாக கிழிச்சான். கிழிச்சிட்டு 10 துண்டை ஒருத்தன் கையில் கொடுத்துட்டு போயிட்டான். என்ன சொன்னால், இந்த தேசம் 2 துண்டாக பிளக்க போகுது. 10 துண்டு உனக்கு, 2 துண்டு தான் தாவீதுன்னு வம்சத்துக்கு. பிரிஞ்சு கிடக்கிறது தேவனுடைய சித்தம் இல்லை, ஒன்றிப்பு தான் தேவ சித்தம். ஆனால் இப்போ என்ன நடக்கு, நம்ம அடுத்த வாரத்தில் விலாவாரியாக பேசுவோம். இந்த 2 கோலையும் நம்ம மேய்ப்பன் உடைச்சி போட்டுருவார். 2ஐயும் ஏன் உடைக்காரு? ஏன்னா அடுத்த வசனத்துல காரணம் சொல்லியிருப்பாரு. ஒரே மாதத்திலே, ஒரே மாசத்துல 3 மேய்ப்பரை அதம் பண்ண. இது இதை வாசிக்கும் போது பரிசுத்தவான்கள் பல விதமான யோசனைகளை சொல்றாங்க. 3 மேய்ப்பர்னா யாரு? இப்போ ஒரே மாசம்னு சொல்லியிருக்கு. ஒரு மாசம்னா எத்தனை நாள்? 30 நாள். இப்போ இவர் மேய்ப்பனா இருக்கேன்னு சொல்றாரு. அப்போ அவர் வாழ்ந்த நாட்களில் தலைவராக மாறினாரா? தெரியல. தலைவராக மாறி அங்கே இருந்த தப்பு செஞ்ச தலைவர்களை ஒரே மாதத்தில் வேலையை விட்டு நீக்கிட்டாரா? தெரியல. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, யூதாவுக்கு இருந்த கடைசி 3 அரசர்கள்
யோயாக்கீன், சிதேக்கியா, இந்த 3 அரசர்கள் இங்கே சொல்லியிருக்கு. ஆனால் இந்த 3 அரசர்கள் 9 மாதத்தில் இடைவெளியில் 9 மாத இடைவெளியில் ஒவ்வொருத்தராக நீக்கப்பட்டாங்க. ஆனால் இங்கே 1 மாதம் சொல்லியிருக்கேன். சிலர் 3 மேய்ப்பர்னு சொன்னால் வேற அர்த்தம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இஸ்ரவேலில் தலைவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் மேய்ப்பர்னு சொன்னார். யாரெல்லாம் தலைவராக இருந்தாங்க? தீர்க்கதரிசிகள் தலைவராக இருந்தாங்க, அரசர்கள் தலைவராக இருந்தாங்க, ஆசாரியர்கள் தலைவராக இருந்தாங்க. அப்போ இந்த 3 என்ன செய்கிறாங்க சொல்லி இந்த 3 பேரும் ஒரே மாதம். ஆனால் அந்த ஒரே மாதம்தான் பிரச்சனை. சில வார்த்தைகள் நம்ம வியாக்கியானம் பண்ணும்போது வசனத்தை புரிஞ்சிக்க முயற்சி செல்லும் பொழுது அது பொதுவாகவே லிட்ரலாக அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அந்த அர்த்தத்தை தான் எடுக்கணும். ஆனால் சில நேரங்களில் இந்த தீர்க்க தரிசனங்களில் அதே அர்த்தம் அடையாளமாக சொல்லியிருப்பாங்க. அப்போ அடையாளமாக சொல்லும்போது அது அடையாளமாக தான் எடுத்துக்கிடணும். அப்போ அடையாளமாக எடுக்கிறதா ஒரே மாதங்கிறத வேறு மாதிரி சொல்லுவோன்னா சீக்கிரமாக இது நடக்க போகுது, துரிதமாக நடக்க போகுது. 3ங்கிறது எபிரேய மொழியில் முழுமையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ அந்த ஆங்கிளில் எடுத்து இதை வியாக்கியானம் பண்ணுவோன்னு சொன்னால் தவறு செய்கிற யோக்கியம் இல்லாத உண்மை இல்லாத தலைவர்களை நான் சீக்கிரத்தில் நீக்கி போடுவேன் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். சரி, இப்படி நீக்கி போடும்போது மந்தைக்கு சந்தோஷம் தானே வரணும். என்னாச்சு? அயோக்கியமானவங்க என்ன செஞ்சிட்டாங்க? நீக்கப்பட்டாச்சு, சந்தோஷம் தானே வரணும். ஆனால் மந்தைக்கு கோபம் வருது. அது தொடர்ந்து வாசிங்க. என் ஆத்துமா அவர்களை அரோசித்தது, என் ஆத்துமா அவர்களை அரோசித்தது, அவர்கள் ஆத்துமா என்னையும் வெறுத்தது. பத்தியலா? என் செயல் மந்தைக்கு பிடிக்கல, வெறுத்தது, வெறுப்பு. அதாவது நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, தேவையில்லாத ஒன்று கிடக்கு, நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு அருவருப்பு, வெறுப்பு. திடீர்னு மிதிக்கக்கூடாத மிதிச்சிட்டிங்க, என்ன எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு அர்த்தம் தான் அது. வெறுத்தது. அப்போ சொல்றாரு, இனி நான் உங்களை மேய்ப்பதில்லை. இவருக்கு விப்ராலம் தாங்கலை, வேதனை தாங்கலை. ஏப்பா, உனக்கு நான் நல்லது செய்ய போய் நீ என்ன செய்யற? வெறுக்கிற. அதனால நான் இனி உன்னை என்ன செய்ய மாட்டேன்? மேய்ப்பதில்லை, மேய்க்க மாட்டேன். சாகிறது சாகட்டும், அதமாகட்டும். மீதியானவைகளே வென்றால் மீதியா இருக்கிறது உன்னுடைய மாம்சத்தை இன்னொரு திங்க கடவுது. எவ்வளவு கடுமையான வார்த்தைகள். ஆனால் இது அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிகுதியான நெருக்கடியின் காலத்தில் ஒருத்தர் சாப்பிடக்கூடிய விதத்தில் அவங்களுக்கு சூழல் மாறி போச்சு. இது நான் அடுத்த வாரத்தில் இன்னும் கொஞ்சம் விலைக்கு சொல்கிறேன். இப்போ 10வது வசனத்தில் அனுக்கிரகம் என்கிற கோலை எடுத்து நான் அந்த ஜனங்கள் எல்லாரோடும் பண்ணியிருந்த என் உடன்படிக்கை அற்று போகும்படிக்கு அதை முறித்து போட்டேன். ஏன் நியாய தீர்ப்பு? நான் உன்னோடே செய்த உடன்படிக்கையின்படி நீ நடக்கவில்லை, அதனால தான் நியாய தீர்ப்பு. உன்னோடு செய்த உடன்படிக்கையை முறித்து கொண்டேன். சரி, இப்போ 11வது வசனம் சீக்கிரம். அந்நாளிலே அது அற்று போயிற்று. அப்படியே மந்தையில் எனக்கு காத்திருந்த சிறுமைப்பட்டவர்கள். இன்னொரு கூட்டத்தை சொல்றார். இது ஒரு சின்ன கூட்டம். எனக்கு காத்திருந்த சிறுமைப்பட்டவர்கள், அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டனர். எனக்கு காத்திருந்த சிறுமைப்பட்டவைகள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளையே, நான் சொன்னேன் 2 மேய்ப்பர். இன்னைக்கு ஒரு மேய்ப்பரை தான் பேசியிருக்கிறேன். இன்னொரு மேய்ப்பர் அடுத்த வாரம் பேசுவேன். இன்னொரு மேய்ப்பர் இந்த இதுலேயே அந்த உடையவர்கள், விற்கிறவங்க, மேய்க்கிறவங்க, அதுவும் அந்த 2வது வகை. அவங்கள இன்னும் டீட்டெயிலாக நம்ம அடுத்த வாரம் பேசுவோம். 2 மேய்ப்பர்கள், 2 விதமான மந்தை சொன்னேன். இந்த நியாய தீர்ப்புக்கு உட்பட்ட மந்தை
கர்த்தரை அறியவில்லை, கர்த்தருடைய செயல்களை அறியவில்லை, கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணிக்கவில்லை. ஆனால் இன்னொரு மந்தை, இது கொஞ்சம் மந்தை தான், ஆனால் இந்த மந்தை கர்த்தருக்கு காத்திருக்கிற சிறுமைப்பட்ட மந்தை. உனக்கு எல்லாம் இருக்கு, நீ செழிப்பா தெரியுது, வெளியே பகட்டா தெரியுது, ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம் உள்ள ஒரு வாழ்க்கையா இல்லைன்னா அது ஆபத்து. ஏசாயா சொல்றாரு, நானும் இஸ்ரவேலுக்கு தன்னுடைய முகத்தை மறைக்கிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு காத்திருப்பேன். அதாவது ஒரு கூட்டத்துக்கு தன் முகத்தை மறைக்கிறாராம். இவரும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் தான். ஆனா அவர் சொல்றாரு, நான் மறைக்கிற அந்த கூட்டத்தோடு நான் ஒண்ணு சேர மாட்டேன். ஏன் மறைக்கிறார்? மறைக்கும்படியான வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இன்னைக்கு கேள்வி என்னன்னா, நீங்கள் காத்திருக்கிற கூட்டமாக இருக்கிறீங்களா, இல்லை விலகி நிற்கிற கூட்டமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எந்த மந்தையில் இருக்கிறீங்க? ஏசாயா 26 8ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் அந்த என்ன சொல்லியிருக்குன்னா, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம், உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும், உமது நாமம், உம்மை நினைக்கும் நினைவும், உம்மை நினைக்கிற நினைவு எங்கள் ஆத்தும வாஞ்சியா இருக்கிறது. அதுதான் எங்க வாஞ்சை, என் எதிர்பார்ப்பு அதுதான். இன்னும் நிறைய வசனங்கள் பழைய ஏற்பாடுன்னு சொல்ல முடியும். நம்ம நம்பிக்கையோடு கர்த்தருக்கு காத்திருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கு. புதிய ஏற்பாடில் துவக்கத்தில் எல்லாம் பொல்லாததாக இருந்துச்சு. இயேசு இந்த உலகத்துக்கு வர்ற அந்த சமயத்தில் சுற்றிலும் எல்லாம் பொல்லாததாக இருந்தால் கூட ஆங்காங்கே தேவன் தமக்குரியவர்களை ஒரு சின்ன கூட்டத்தை வச்சுருந்தார். அந்த கூட்டம் கர்த்தருக்கு காத்திருந்துச்சு. நான் போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போகிறேன். சிமியோன்னு ஒரு மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனத்தை குறிச்சிக்கோங்க, வீட்டில் போய் பாருங்கள். லூக்கா 2:25 32 வரைக்கும் சொல்லியிருக்கிறது. அவன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே லூக்கா 2ஆம் அதிகாரம் 38வது வசனம், அன்னாள் என்கிற ஒரு பெண்மணி, 84 வயது நிரம்பின ஒரு பெண், அவர்கள் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவரிடத்திலும் அவரை குறித்து புகழ்ந்து பேசினாள் என்று நாம் வாசிக்கிறோம். இதே காலகட்டத்தில் யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அங்கே நாத்தான்வேல் என்கிறதான ஒரு மனுஷன், அவனும் மேசியா வர காத்திருந்தான். காத்திருந்த அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இன்னைக்கு என் கேள்வி என்னன்னா, பெரிதான கர்த்தருடைய அனுகிரகத்தையும் கிருபையையும் எதிர்நோக்கி காத்திருக்கிற கூட்டமா மந்தையா நீ இருக்கிறியா? இல்லை, நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மந்தையா நீ இருக்கிறியா? இதெல்லாம் ஏன் நமக்கு சொல்லியிருக்குன்னு சொன்னால், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார், எடுக்க வேண்டாம், இவைகளெல்லாம் உலகத்தின் கடைசி நாட்களில் வாழ்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி திருஷ்டாந்தமாய் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை அறிந்து கர்த்தரோடு வாழ்கிற வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை. அவருக்கு எதிர்பார்த்து வாழ்கிற வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். முழங்கால் படியிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் நல்ல மேய்ப்பன். உம்முடைய ஆடுகளுக்காக ஜீவன் கொடுத்த மேய்ப்பன்.
உம்மை அறிந்து உம்முடைய செயல்களால் பூரித்து உமக்கு நன்றி சொல்லி உம்முடைய முகத்துக்கு காத்திருக்கிற வாழ்க்கை வாழ எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும். வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.